கவினின் சேமிப்பு பயணம். கவினுக்கு ஒரு புதிய மிதிவண்டி வாங்க வேண்டுமென்று ஆசை. அது பளபளப்பாகவும் வேகமாக செல்லக்கூடியதாகவும் இருந்தது. அம்மா, எனக்கு அந்த மிதிவண்டி வாங்கித் தருகிறீர்களா என்று கேட்டான். அதற்கு அவன் அம்மா, கவின், நீயே அதற்கு பணம் சேமிக்க முயற்சி செய்தால் என்ன என்று ஒரு யோசனை சொன்னார். கவின் தனது சேமிப்பு உண்டியலை எடுத்து பார்த்தான். அதில் சில நாணயங்கள் மட்டுமே இருந்தன. பணம் சம்பாதிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான். அவனது அம்மா, நம் வீட்டிலும் சுற்றுப்புறத்திலும் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலம் நீ பணம் ஈட்டலாம் என்று விளக்கினார். முதலில் கவின் தனது வீட்டை சுத்தம் செய்ய முடிவு செய்தான். வீட்டில் தேங்கிக் கிடந்த பழைய செய்தித்தாள்களையும் காலி பாட்டில்களையும் ஒன்றாக சேகரித்தான். அவற்றை ஒழுங்காக அடுக்கி வைத்து பழைய பொருட்களை வாங்கும் கடைக்கு எடுத்துச் செல்ல தயார் செய்தான். கவின் அந்த பழைய பொருட்களை கடைக்காரர் பழனியிடம் கொண்டு சென்றான். பழனி அவற்றை எடை போட்டு பார்த்துவிட்டு கவினிடம் சில ரூபாய்களை கொடுத்தார். உன் உழைப்பிற்கு இதுதான் வெகுமதி என்றார் பழனி. கவின் மகிழ்ச்சியுடன் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டான். அடுத்த நாள் கவின் தனது பக்கத்து வீட்டுக்காரரான திரு ஆறுமுகம் அவர்களின் தோட்டத்தை பார்த்தான். அங்கே செடிகள் வாடிப்போயிருந்தன. ஐயா, நான் உங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றட்டுமா என்று கேட்டான். திரு ஆறுமுக மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார். கவின் தினமும் மாலையில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினான். வாடியிருந்த செடிகள் மெல்ல தளிர்த்து பூக்கள் பூக்கத் தொடங்கின. ஒரு வாரத்திற்குப் பிறகு திரு ஆறுமுகம் கவினின் கையில் ஒரு சிறு தொகையை அன்புடன் கொடுத்தார். நீ மிகவும் பொறுப்பான சிறுவன் என்று பாராட்டினார். கவினுக்கு ஓவியம் வரைவதில் ஆர்வம் அதிகம். அவன் காகிதங்களில் அழகான வாழ்த்து அட்டைகளை வரைந்தான். தனது தோழி அமுதாவைக் கண்டு, அமுதா, இவை நான் செய்த வாழ்த்து அட்டைகள். யாருக்காவது பிறந்தநாள் என்றால் என்னிடம் வாங்கிக் கொள்ளலாம் என்றான். அமுதாவின் தம்பிக்கு அடுத்த வாரம் பிறந்தநாள். அதனால் அவள் கவினிடம் 2 அட்டைகளை வாங்கிக் கொண்டாள். மேலும் தனது நண்பர்களிடமும் கவினின் திறமையைப் பற்றிச் சொன்னாள். கவின் தனது கைவினை கலை மூலம் சம்பாதிக்கத் தொடங்கினான். நாட்கள் கடந்தன. கவினின் உண்டியல் இப்போது கனமாக இருந்தது. அவன் சேமித்த பணத்தை எண்ணிப் பார்த்தான். அவன் எதிர்பார்த்த மிதிவண்டி வாங்க தேவையான பணம் சேர்ந்துவிட்டது. அவன் ஓடி சென்று தனது அம்மாவிடம் அந்த பணத்தை காட்டினான். கவின் தனது புதிய மிதிவண்டியில் ஏறி வேகமாகச் சென்றான். அவனது அம்மா புன்னகையுடன் அவனை பார்த்தார். பணம் சம்பாதிப்பது கடினமல்ல, ஆனால் அதற்கு உழைப்பும் யோசனையும் பொறுமையும் தேவை என்பதை கவின் நன்றாக புரிந்து கொண்டான். கவினின் அடுத்த இலக்கு. மிதிவண்டி வாங்கிய பிறகு கவினுக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது. அம்மா, என்னால் உழைத்து சம்பாதிக்க முடியும் என்று இப்போது தெரிகிறது. அடுத்து ஒரு அறிவியல் உபகரண பெட்டி சயின்ஸ் கிட் வாங்க பணம் சேமிக்கப் போகிறேன் என்றான். அவனது அம்மா அவனது ஆர்வத்தை பாராட்டி புதிய யோசனைகளை வழங்கினார். கவின் தனது நண்பன் இனியனை சந்தித்தான். இனியன், நாம் இருவரும் சேர்ந்து நம் பகுதியில் உள்ளவர்களின் மிதிவண்டிகளை சுத்தம் செய்து தரலாமா என்று கேட்டான். இனியன் உற்சாகத்துடன் சம்மதித்தான். இருவரும் ஒரு சிறிய விளம்பர அட்டையை தயாரித்தனர். அவர்கள் முதலில் திருமதி லக்ஷ்மி பாட்டியின் வீட்டுக்குச் சென்றனர். அவர் தனது தோட்டத்தில் அமர்ந்திருந்தார். பாட்டி, உங்கள் மிதிவண்டியை நாங்கள் பளபளப்பாக்கித் தருகிறோம் என்றான் கவின். அவர் மகிழ்ச்சியுடன் சம்மதித்து அவர்களுக்கு அந்த வேலையை கொடுத்தார். கவினும் இனியனும் சேர்ந்து வாளி, சோப்பு நீர் மற்றும் துணிகளைக் கொண்டு மிதிவண்டியை சுத்தம் செய்தனர். கவின் சக்கரங்களை துடைக்க இனியன் கைப்பிடிகளை மின்னச் செய்தான். வேலை முடிந்ததும் மிதிவண்டி புதியது போல மின்னியது. பாட்டி அவர்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுத்தார். மாலையில் கவின் தனது அம்மாவிடம்தான் சம்பாதித்த பணத்தை காட்டினான். கவின், இப்போது உன்னிடம் அதிக பணம் சேருகிறது. இதை சரியாக பராமரிக்க ஒரு வங்கிக்குச் சென்று சேமிப்பு கணக்கு தொடங்கலாமா என்று அம்மா கேட்டார். கவின் வியப்புடன், வங்கியா என்று கேட்டான். அடுத்த நாள் அம்மா கவினை ஒரு வங்கிக்கு அழைத்துச் சென்றார். அங்கு பெரிய கட்டிடமும் பல மனிதர்களும் வேலை செய்வதை பார்த்த கவினுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இங்கேதான் என் பணம் பத்திரமாக இருக்குமா என்று மெல்லிய குரலில் கேட்டான். வங்கி மேலாளர் செல்வம் அவர்களை வரவேற்றார். அவர் கவினிடம், தம்பி, நீ சேமிக்கும் பணத்திற்கு வங்கி வட்டி வழங்கும், அதன் மூலம் உன் பணம் இன்னும் வளரும் என்று விளக்கினார். கவினுக்கு ஒரு புதிய சேமிப்பு புத்தகத்தை அவர் வழங்கினார். வங்கி முடிந்து வரும்போது பக்கத்து வீட்டுச் சிறுமி யாழினி அழுது கொண்டிருப்பதை பார்த்தான். அவளது பொம்மை உடைந்து போயிருந்தது. கவின் அவளிடம் சென்று, யாழினி, அழாதே, நான் சம்பாதித்த பணத்தில் உனக்கு ஒரு புதிய பொம்மை வாங்கித் தருகிறேன் என்று ஆறுதல் கூறினான்.
கவின் ஒரு கடைக்குச் சென்று யாழினிக்கு ஒரு சிறிய பொம்மையும் தனக்கு தேவையான அறிவியல் உபகரணப் பெட்டியையும் வாங்கினான். கடைக்காரர் கவினின் பொறுமையை பாராட்டி அவனுக்கு ஒரு சிறிய தள்ளுபடி கொடுத்தார். அன்று இரவு கவின் தனது அறிவியல் பெட்டியைக் கொண்டு ஒரு சிறிய பரிசோதனையை செய்து பார்த்தான். அவனது அம்மா அவனுக்கு உதவினார். சம்பாதிப்பது என்பது பொருள் வாங்குவதற்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் தான் என்று கவின் மகிழ்ச்சியுடன் உணர்ந்தான். கவினின் புதிய முயற்சி. அறிவியல் பெட்டி வாங்கிய உற்சாகத்தில் இருந்த கவினுக்கு ஒரு புதிய எண்ணம் தோன்றியது. அடுத்த மாதம் அம்மாவின் பிறந்த நாள் வருகிறது. நான் சொந்தமாக உழைத்து சம்பாதித்த பணத்தில் அம்மாவுக்கு ஒரு நல்ல பரிசு வாங்க வேண்டும் என்று அவன் தன் உண்டியலை பார்த்தபடி உறுதியெடுத்தான். அவன் அம்மா அவனது இந்த ஆர்வத்தைக் கண்டு புன்னகைத்தார். கவின் தனது நண்பன் இனியனிடம் இந்த புதிய இலக்கை பற்றி கூறினான். இனியன், இப்போது கோடைக்காலம் என்பதால் பலரது வீட்டுத் தோட்டத்தில் செடிகள் வாடி கிடக்கின்றன. நாம் மாலை நேரங்களில் செடிகளுக்கு நீர் ஊற்றி பராமரிக்கலாமா என்று கேட்டான். இனியனும் நிச்சயமாக இது நல்ல யோசனை என்ற மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டான். அவர்கள் பக்கத்து தெருவில் வசிக்கும் திரு வளவன் என்பவரின் வீட்டுக்குச் சென்றனர். அவருடைய தோட்டம் மிகவும் பெரியது, ஆனால் செடிகள் காய்ந்து போயிருந்தன. ஐயா, நாங்கள் உங்கள் தோட்டத்து பூச்செடிகளுக்கு தினமும் நீர் ஊற்றி களைகளை நீக்கித் தருகிறோம் என்று கவின் பணிவாக கேட்டான். கவினின் பொறுப்பைக் கண்டு வளவன் வியந்து சம்மதித்தார். மறுநாள் முதல் கவினும் இனியனும் வேலையை தொடங்கினர். கவின் நீண்ட குழாய் மூலம் செடிகளுக்கு நீர் ஊற்றினான். இனியன் செடிகளை சுற்றியிருந்த காய்ந்த இலைகளையும் தேவையற்ற புற்களையும் அப்புறப்படுத்தினான். இருவரும் ஒரு குழுவாக இணைந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டனர். ஒரு வாரம் கழித்து தோட்டம் மிகவும் பசுமையாக மாறியிருந்தது. இதை கண்ட திரு வளவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். தம்பிகளா, நீங்கள் இருவரும் சொன்னதை விடவும் சிறப்பாக செய்துவிட்டீர்கள் என்று கூறி அவர்கள் இருவருக்கும் உரிய ஊதியத்துடன் கூடுதலாக ஒரு சிறிய தொகையை ஊக்கத்தொகையாக வழங்கினார். கவின் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு திரு மணி என்பவரின் தோட்டக்கலை உபகரண கடைக்குச் சென்றான். ஐயா, எங்களுக்கு இன்னும் சிறப்பாக வேலை செய்ய கையுறைகளும் சிறிய மண்வெட்டிகளும் வேண்டும் என்று கேட்டான். தான் சம்பாதித்த பணத்தின் ஒரு பகுதியை தனது தொழிலை மேம்படுத்த அவன் முதலீடு செய்தான். வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் கவின் தனது படிப்பிலும் கவனமாக இருந்தான். மாலையில் தோட்ட வேலை முடிந்ததும் இரவு நேரத்தில் அம்மாவிடம் சந்தேகங்களை கேட்டு படித்தான். நேர மேலாண்மை மிக முக்கியம் கவின் என்று அம்மா அவனுக்கு படிப்பின் அவசியத்தை அவ்வப்போது நினைவுபடுத்தினார். அம்மாவின் பிறந்தநாள் அன்று கவின்தான் ஆசையாக சேமித்த பணத்தில் ஒரு அழகான பூந்தொட்டியையும் அம்மாவுக்கு பிடித்த ஒரு கைக்கடிகாரத்தையும் வாங்கினான். அம்மா, இது நான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் வாங்கிய பரிசு என்று கொடுத்தபோது அம்மாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. மறுநாள் கவின் வங்கிக்குச் சென்று மேலாளர் செல்வம் அவர்களை சந்தித்தான். தான் கூடுதலாக சேமித்த பணத்தை சேமிப்பு கணக்கில் செலுத்தினான். சிறு வயதிலேயே உழைப்பின் மதிப்பையும் சேமிப்பின் அவசியத்தையும் நீ புரிந்து கொண்டது பாராட்டுக்குரியது என்று மேலாளர் கவினை தட்டிக் கொடுத்தார். அன்று மாலை கவினும் இனியனும் மீண்டும் சந்தித்தனர். அடுத்ததாக நாம் ஒரு சிறிய நாற்றுப்பண்ணை நர்சரி ஆரம்பிக்கலாமா என்று கவின் புதிய திட்டத்தை கூறினான். உழைப்பால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் கவின் தனது அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க தயாரானான். கவினின் பசுமை பயணம். நாற்றுப்பண்ணை தொடங்குவதற்கான திட்டத்தை கவினும் இனியனும் காகிதத்தில் வரைந்தனர். முதலில் நாம் சிறிய தொட்டிகளில் வளரக்கூடிய செடிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று கவின் கூறினான். அவன் தனது வீட்டு பின்புறத்தில் உள்ள காலி இடத்தை தரம் பிரித்து எங்கு எந்த செடிகளை வைப்பது என்று குறித்துக் கொண்டான். இருவரும் சேர்ந்து கவினின் வீட்டு பின்புறத்தை சுத்தம் செய்தனர். தேவையற்ற கற்களையும் குப்பைகளையும் அப்புறப்படுத்திவிட்டு தரையை சமப்படுத்தினர். இங்கு நல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது, இது செடிகள் வளரச் சரியான இடம் என்று இனியன் உற்சாகமாக கூறினான். அடுத்த நாள் அவர்கள் விதை விற்பனையாளர் திரு கதிர் என்பவரை சந்திக்கச் சென்றனர். அவரிடம் தங்களின் திட்டத்தை சொன்னார்கள். கதிர் மகிழ்ச்சியுடன், குறைந்த பராமரிப்பில் வளரக்கூடிய துளசி, கற்றாழை மற்றும் சில பூச்செடிகளின் விதைகளை தருகிறேன் என்று கூறி அவர்களுக்கு நல்ல தரமான விதைகளை வழங்கினார். கவினும் இனியனும் பழைய பிளாஸ்டிக் டப்பாக்களையும் தேங்காய் சிரட்டைகளையும் சேகரித்தனர். அவற்றில் மண்ணையும் இயற்கை உரத்தையும் நிரப்பி விதைகளை ஊன்றினர். நாம் வீணாகும் பொருட்களை பயன்படுத்துவதால் நமது செலவு குறையும் என்று கவின் தனது சேமிப்பு பாடத்தை இனியனுக்குச் சொன்னான். செடிகள் முளைக்கத் தொடங்கியதும் கவின் தனது நாற்றுப்பண்ணையை விளம்பரப்படுத்த விரும்பினான். அவன் காகிதத்தில் கவினின் பசுமை கூடம் தரமான செடிகள் கிடைக்கும் என்று அழகாக எழுதி வண்ணமிட்டான். அவனது அம்மா அவனுக்கு சில புதிய யோசனைகளை கூறி உதவினார்.
கவினின் முதல் வாடிக்கையாளராக அவரது ஆசிரியை திருமதி மலர்விழி வந்தார். கவின், நீயே உழைத்து செடிகளை வளர்ப்பது கேட்டு மிகவும் பெருமையாக இருக்கிறது. எனக்கு ஒரு ரோஜா செடியும் ஒரு கற்றாழையும் வேண்டும் என்று கூறி மகிழ்ச்சியுடன் செடிகளை வாங்கிக் கொண்டார். ஒருநாள் காலையில் சில செடிகளின் இலைகளில் பூச்சிகள் இருப்பதை கவின் கவனித்தான். அவன் கவலையோடு இனியனை அழைத்தான். இனியன், பூச்சிகள் செடிகளை தின்ன ஆரம்பித்துவிட்டன, நாம் என்ன செய்வது என்று கேட்டான். இருவரும் சேர்ந்து செடிகளை ஒவ்வொன்றாக பரிசோதித்தனர். கவின் இது பற்றி தனது அம்மாவிடம் கேட்டான். அம்மா அவனுக்கு வேப்ப எண்ணெய் கலவையை தயாரித்துக் கொடுத்தார். கவின், இது ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லி, இதை தெளித்தால் செடிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று அவர் விளக்கினார். கவின் அதை வாங்கி செடிகள் மீது கவனமாக தெளித்தான். சில வாரங்களில் கவினின் நாற்றுப்பண்ணை அந்த பகுதியில் பிரபலமானது. செடிகள் விற்பனை மூலம் கிடைத்த லாபத்தில் கவின் இயற்கை உரம் பாக்கெட்டுகளையும் விற்பனை செய்யத் தொடங்கினான். உழைப்பும் விடாமுயற்சியும் கவினுக்கு பொருளாதார அறிவை சொல்லிக் கொடுத்தன. கவின் தனது சேமிப்பை வங்கியில் செலுத்தியபோது மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவனாகத் தெரிந்தான். இனியன், நாம் சம்பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் நம் ஊரில் உள்ள மற்ற சிறுவர்களுக்கும் மரம் வளர்க்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினான். கவினின் இந்த சிறிய முயற்சி ஒரு பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டது.